நான் என்னத்தை கொடுத்தா நீ இந்த சொத்தை எழுதி கொடுப்ப? எனக்கு அந்த சிகப்பு புடவை வேணும். அம்மு என்ன கேக்குறான்னு தெரியுதா? தெரியுது. அம்மா, சின்ன வயசுல என்னை விட்டுட்டு வெளியில வேலைக்கு போறப்பெல்லாம் உங்க ஞாபகமா இருக்கணும்னு அந்த புடவை தான் என்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க. அந்த புடவை என் கூட இருந்தாலே நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி தான் தோணும். அந்த புடவை தான் எனக்கு ரொம்ப வருஷம் ஒரு அம்மாவா என் கூட துணையா இருந்துச்சு. அந்த புடவையில உங்க அன்பு, அரவணைப்பு, உங்க வாசம் எல்லாமே இருக்கும். அது என் கூட இருக்கப்ப நீங்க இல்லைங்கிறது எனக்கு தோணாது. உங்ககிட்ட நான் சொல்ல முடியாத விஷயத்தை எல்லாம் அதுகிட்ட சொல்லிருக்கேன், பேசியிருக்கேன், சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன். நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புடவை தான் எனக்கு துணையா இருந்துச்சு. என் ரூம்ல நீங்க தூங்க வர்றதுக்கு நேரம் ஆகிறப்பெல்லாம் அந்த புடவையை கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் தூங்குவேன். நீங்க எங்கேயாவது வெளியூர் போயிட்டாலும் நான் அந்த புடவையோட தான் இருப்பேன். நீங்க என்ன பிரிஞ்சு 25 வருஷம் ஆச்சு. இப்பவும் நாம சேர்ந்து வாழ முடியல. எனக்கு அதுக்கு பதிலா அந்த புடவை வேணுமா? எனக்கு அதை மட்டும் கொடுத்துருங்க. எனக்கு வேற சொத்து, பத்து, ஆஸ்தின்னு எதுவுமே வேண்டாம். எனக்கு அந்த ஒரு புடவை மட்டும் போதும். மச்சான், என்ன சொன்னீங்க? என் தங்கச்சி பணத்துக்காக அலையிறாளா? பணம் கொடுத்தா சொத்தை கொடுத்துருவாளா? நல்லா புரிஞ்சுக்குங்க மச்சான். என் தங்கச்சியோட குணத்துக்கு அன்பை தவிர வேற எதுவுமே ஈடாகாது.